டெக்னோல இருந்து ஸ்பார்க் பவர் 2 அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னோவோட ஸ்பார்க் பவர் 2ல என்னென்ன பாசிட்டிவ் விஷயம் இருக்குது, நெகட்டிவ் என்ன இருக்குது, மேலும் இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முழு விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உட்காராங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டெக்னோவோட இந்த ஸ்பார்க் பவர் 2 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது முதல்ல ஃபோனில் இருக்கிற பில்லேருந்து ஆரம்பிக்கலாம். பேக் சைடில் நமக்கு வந்து பிளாஸ்டிக் பாடி கொடுத்துருக்காங்க. அது ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 7 இன்ச் HD+ ரெசல்யூஷன் உள்ள வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு IPS LCD டிஸ்பிளே, மேலும் 255 ppi வரையும் இதோட டென்சிட்டி போகுது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவும் நல்ல குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, ஆனால் ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஓகே தான். அடுத்ததாக ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனோட ப்ராசர் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட ஹீலியோ P22 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 GHz ப்ராசர். கிராஃபிக்ஸ்க்காக இது வந்து IMG PowerVR GA320 அப்படிங்கிற GPU பயன்படுத்துகிறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, டே டு டே டாஸ்க் அல்லது வந்து நார்மலான அப்ளிகேஷன் யூசேஜ், சோஷியல் மீடியா மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த ஃபோன் ஹேங் ஆகாது. ஆனால் கேமிங் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து மொக்கையாக தான் இருக்கும். காரணம் வந்து நீங்கள் PUBG விளாடணும்னு நினச்சிங்கன்னா கூட லோ செட்டிங்ஸ் தான் விளாட முடியும். அதுவுமே அங்கங்கே ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ PUBG லைட் வேணால் விளாடலாம். ஸோ PUBG மாதிரியான கேம்ஸ் அல்லது ஹெவியான கேம்ஸ் விளாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு செட் ஆகாது. மற்றபடி கேஷுவலான கேம்ஸ் அல்லது அப்ளிகேஷன் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு இது ஓகேயாக இருக்கும். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்கு. 250GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். டெடிகேட்டட் சிம் சார்ட்டை கொடுத்த காரணத்தில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் ஃபோனில் யூஸ் பண்ணலாம். ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது Android 10 OSல வந்து ஹை OS இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. ஸோ இந்த ஹை OS அப்படிங்கிறது வந்து டெக்னோவோட கஸ்டம் இன்டர்ஃபேஸ். மேலும் இந்த ஃபோனோட பேக் சைடோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோன் பேக் சைடு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா 16 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா ஒரு 5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. நாலாவது கேமரா ஒரு AI லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த AI லென்ஸ் வழக்கம் போல எதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ AI லென்ஸ் அந்த அளவுக்கு யூஸ் ஆகும் போகிறதும் இல்லை. பிரைமரி சென்சார்லேயே ஏசின் ரெகனைசேஷன்லாம் வந்து டிடெக்ட் பண்ணும்போது AI லென்ஸ் வந்து திருப்பி ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. 4 கேமரா இருக்கும் அப்படிங்கிற காட்டுறதுக்காக வந்து கொடுத்த மாதிரி இருக்கு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. மேலும் இதில் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்கு. ஃப்ரண்ட் சைடில் நமக்கு 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலையுமே LED ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு. ஸோ LED ஃபிளாஷ் சப்போர்ட் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் செல்ஃபிக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. மேலும் ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 220 கிராம் வருது. ஸோ இந்த 220 கிராம் காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் பெரிய பாசிட்டிவான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனோட பேட்டரி, இந்த ஃபோனில் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 6000 mAh பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட் சார்ஜிங் கொடுப்பாங்க சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து பெட்டராக இந்த தடவை வந்து டெக்னோ பண்ணியிருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இந்த 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிற காரணத்தினால 0 to 50% சார்ஜ் வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. அதுவும் 6000 mAh பேட்டரி வந்து ஓரளவு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்த காரணத்தில் கண்டிப்பாக வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணலாம். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ஃபோனுக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் பெரிய பேட்டரி இருக்கிற ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக், FM ரேடியோ மாதிரியான சப்போர்ட் இருக்குது. மேலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக டைரக்ட் சவுண்ட் சப்போர்ட்டோட வருது. மேலும் இந்த ஃபோனில் வந்து டியூல் 4G VoLTE, சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.0 மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் இந்த ஃபோனில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து இன்னுமே மைக்ரோ USB போர்ட் தான் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு டைப் C போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இன்னுமே வந்து டெக்னோ வந்து இந்த மைக்ரோ USBலேயே வந்து இருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐஸ் ஜெரிட் மற்றும் மிஸ்டி கிரே அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்டான கலர்ஸாக வருது. கடைசியாக இந்த ஃபோனோட விலை வந்து 9999 சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் ஜூன் 23 மூலம் கிடைக்கிருக்கு. லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபோனோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே வந்து ஓரளவு ஓகே தான். ஆனால் வந்து ப்ராசர் வந்து ரொம்ப டவுன் கிரேட் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னுமே ஹீலியோ 22 அப்படிங்கிறது வந்து ரொம்ப பழைய ப்ராசர். ஸோ கேமிங்லாம் செட் ஆகாது. காரணம் இது வந்து மல்டி டாஸ்கிங்க்கு ஓகேயாக இருக்கும். அதுவுமே எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேக்கினஸ் நோட் பண்ணுவீங்க. கேமிங்க்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. மற்றபடி வந்து இந்த ஃபோனில் ரொம்ப ஒன்றும் பெரிய குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா 10,000 ரூபாய்க்குள்ள செக்மெண்ட்டுக்குள்ளே வரும்போது வந்து ஓரளவு ஸ்பெசிஃபிகேஷன் ஓகே தான் இருக்குது. மேலும் மைக்ரோ USB கொடுத்ததுக்கு பதிலாக இந்த டைப் C கேபிள் கொடுத்துருக்கலாம். ஸோ இது 2 மட்டும் தான் ஒரு நெகட்டிவ் விஷயமா இருக்குது. காரணம் 10,000 ரூபாய்க்குள்ள வர செக்மெண்ட் உள்ள ஸ்மார்ட் ஃபோன், அதுவுமே வந்து ஓரளவு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ ப்ராசர் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த மைக்ரோ USB மட்டும் கொஞ்சம் நெகட்டிவான விஷயமா தருது. மற்றபடி இந்த ஃபோனில் பேட்டரி ரொம்ப பெரிய பாசிட்டிவான விஷயமா இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பேட்டரி லைஃப் நல்லா வேணும், வெறித்தனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரணும்னு நினச்சிங்கன்னா அது 10,000 ரூபா செக்மெண்ட்டுக்குள்ளே இந்த ஃபோன் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பைனலிங்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்கள் சந்திவரை நன்றி, வணக்கம்.